பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து ரிலேஷன் சொல்கிறீங்க. நாங்கள் வந்து ரிலேஷன்ஸ் இல்லை, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சொல்லுறீங்க, சிரிச்சுட்டு நீ பயங்கரமா. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுன்னா நல்லா கலக்கலன்னு சிரிக்க வேணா. அங்க வேணாம், வெயில் அடிக்கல. என்ன வெயிலு! ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா ஈவினிங் ரொட்டைன் தான் பார்க்க போகிறோம். அதோடு வந்து நம்மளோட சேனல் வந்து இப்போ இருக்கிற வியூஸோட 30,000 வியூஸ் வந்து எக்ஸ்ட்ரா போயிருக்குன்னு வந்திருக்கு. ஸோ நான் அதை வந்து ஆட் பண்ணுறேன். வியூஸ் கொடுத்த எங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வீடியோவில் வந்து கலை யாரு, உங்கள் ரிலேஷனா அப்படிலாம் கேட்குறீங்க. அவள் யாருன்னு அவள் யாரே சொல்லுவா. இல்லை, அது கண்ட்ரோல் வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது? சில பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து ரிலேஷன் சொல்கிறீங்க. நாங்கள் வந்து ரிலேஷன் இல்லை, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். அவள் வந்து பக்கத்து தெரு வந்து நாங்கள் இந்த தெருவில் இருக்கோம்னா அவள் வீடு எந்த தெரு? கலை இங்கே காட்டு தெரு. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்து. தெரியுதா? தெரியல. இந்த சைடு, அந்த சைடு. அங்கே வந்து ஃபஸ்ட்டு அவங்க வீடு வந்து இங்கே இருந்துச்சு. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அதுலேருந்து எப்போ தான் அந்த ஃப்ரெண்டு கடை? எங்கள் அம்மா வந்து மேரேஜ் ஆனாங்க. வந்து போது மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃப்ரெண்டு தான். அதுக்கப்புறம் மேரேஜ் அவங்க அம்மா ஃப்ரெண்ட் ஆனாங்க. இப்போது அப்படியே போயிட்டே இருக்குது. அவ்வளோதான். நம்ம இப்போ வந்து கலை வந்து டியூஷன் போக போகிறா. இந்த டியூஷன் கலை அது ஒரு டியூஷன். அது பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அது இல்லம் தேடி கல்வி டியூஷன் போயிட்டுருக்கா. நீ எத்தனை படிக்கிறேன்னு சொல்லவே நீ கலை. யூஇஸ் கலை, அதான் நம்ம டைட்டில் வீடியோவே. நீ என்ன படிக்கிற, எந்த ஸ்கூலில் படிக்கிற, இதெல்லாம் சொல்லவே இல்லையே. நான் சொல்கிறேன். நான் வந்து 7th ஸ்டாண்டர்ட் பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூல் கம்மக்கூர். இந்த ஊர்லேயே தான் நானும் படிக்கிறேன். கம்மக்கூர். அவ்வளோதான். என்னை பற்றினா ரொம்ப வாசிக்காத. உங்க கூட பிறந்தாங்க? என் கூட பிறந்தவங்க ஒரே ஒரு சிஸ்டர் மகாலட்சுமி, 10th குன்னத்தூர். அவ்வளோதான். அப்பா அம்மா? எங்கள் அம்மா பேர் சசிகலா, எங்கள் அப்பா பேர் இளையரசன். எங்கள் அப்பா ஒரு வீவர், எங்கள் அம்மா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். உன்னோட குறிக்கோள் என்ன? போலீஸ் ஆகுறியா? நம்ம ஈவினிங் வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். அதாவது ஹாப்பி மா மிக்ஸ் வச்சு தாங்க செய்ய போகிறேன். அதுக்காக வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க நம்ம அதெல்லாம் காட்டுறேன். ஆனியனு, கேரட், பீன்ஸு. இதில் வந்து இந்த ஆனியன் மேலே இருக்கும் பாருங்க, ஸ்ப்ரிங் கொத்தமல்லியும் இந்த ஸ்ப்ரிங் ஆனியனும் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பூண்டு வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த மிக்ஸ் வச்சு தான் செய்ய போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி வந்து இந்த உலம் வைப்போம் இல்லைங்களா, அந்த தண்ணி வந்து ஊற்றி வச்சுருக்கேன். இதில் வெந்துரும்ன்ட்டு ரைஸ் வடித்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான். நான் ரைஸ் வடிச்சிட்டு ஆற வச்சுருங்க. ஏன்னா அது சூட்டில் நீங்கள் செஞ்சிங்கன்னா அப்படியே குழஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால தான். கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிட வேண்டியது தான். ஃபஸ்ட்டு வந்து பூண்டு போட்டுக்கலாம். அப்போ தான் அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பூண்டு நல்லா கொஞ்சம் வதங்கினதும் கேரட்டும் பீன்ஸும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஏன் வெங்காயம் போடலன்னா அது ரொம்ப வெந்துடும், அதனால் நல்லா இருக்காது. இப்போ பச்சை பட்டாணியும் அதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அதில் வெங்காயமும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இப்போ நான் ஒரு 2 டம்ளர் ரைஸ் போட்டிருக்கேன். அதனால் 2 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் வதங்கினதும் ஓரம் வந்து காய் தள்ளிட்டு இப்போ வந்து 4 முட்டை நான் வந்து இதில் உடச்சி ஊற்றிக்க போகிறேன். உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் முட்டை மிக்ஸ் ஆனோடனே காயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ முட்டையில் வந்து எதாவது போடணுன்னா நான் எதுவுமே போடல. நான் காயில் போட்ட உப்போட சரி. முட்டைக்குன்னு எதுவும் நான் தனியாக சேர்க்கலை.
முட்டை இப்போ தனியாக உதிரியாக வந்துச்சு. இப்போ வந்து ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போது அது கூட ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் இருக்குங்க இல்லையா, அதுவும் மிளகுத்தூளும் அந்த கொத்தமல்லியும் இந்த ஸ்ப்ரிங் ஆனியனும் சேர்த்து கலரி விட்டுக்கலாம். எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.